நான் ஒரு தடவை ஊர்ல இருக்கும்போது நம்ம பாண்டிச்சேரியில இருக்கவங்க எல்லாமே தெரியும். ஜிம்மா தெரியுமா? ஜிம்மில் ஒரு நைட்டு ஒரு 1:30-2 மணி இருக்குங்க. 2 மணி போயிட்டு டீ சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போனேன். அங்க பாத்தீங்கன்னா வயசானவங்க, குழந்தைய வச்சுட்டு இருக்கிறவங்க ஒரு 2-3 பேர் இருந்தாங்க. நான் பார்த்தேன். ஆனா எனக்கு எப்படின்னா நிறைய பேர் இருந்தா அந்த டைம்ல எனக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது எல்லாம் நினைச்சுப்பாங்க, அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலா இருக்கும்ல. நமக்கு ஹெல்ப் பண்றதா இருந்தாலும் ஒரு 4-5 பேர் பார்த்தா என்ன ஒரு இதுவா இருக்கும். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா யாருமே இல்லை. அந்த டீ கடையில டீ மாஸ்டர், அந்த கேஷியர் இருப்பாங்களா, அவங்க தான் இருந்தாங்க. நெக்ஸ்ட் போயிட்டு டீ சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு வயசானவர் வந்துட்டு கையை ஏந்திட்டு காசு கேட்டாரு. எனக்கு அந்த டைம்ல காசு வந்து என்கிட்ட இருந்தது. ஆனா அவங்களுக்கு காசு தரல. உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணாரு, ஒரு 3 பிரெட்டு, ஒரு டீ, அப்புறம் வந்து இந்த சிப்ஸ் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டாரு. அது ஒன்று கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20 ரூபா 30 ரூபா அவ்வளவுதான் இருந்தது. இதுல எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வந்து எவ்வளவுதான் சம்பாதிச்சாலுமே, எவ்வளவுதான் நீ லட்சக்கணக்கில் சம்பாதி, இல்ல வந்து கோடி கணக்கில் சம்பாதி, ஆனா நீ சம்பாதிக்கிற காசை வந்து பசியில இருக்கிறவங்களுக்கோ, இல்ல வந்து யாருன்னா ரொம்ப ஒரு உதவியை வந்து எதிர்பார்க்கிறவங்களுக்கு கண்டிப்பா நீ வந்து கொடுக்கலாம், தப்பு இல்லை. நீ உன்னை சம்பாதிக்கிறது ஃபுல்லாதான் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு உன் கையில ஒரு 1000 ரூபாய் இருந்ததுன்னா ஒரு 10 ரூபாயோ, இல்ல உன் கையில ஒரு 10,000 இருந்ததுன்னா ஒரு 100 ரூபாயோ, ஏன்னா ஒரு சின்னதா ஹெல்ப், அவங்களோட ஒரு வேலை பசியை வந்து நீ போக்கிட்டாலே போதும். அது உன்னோட வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய ஒரு கேரக்டர் வைஸ்ல ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் உண்டாக்கும். உனக்கு மனசுக்கும் ஒரு திருப்தியா இருக்கும். அது வந்து நீங்க அனுபவிச்சிருக்கீங்களான்னு தெரியல. மேக்சிமம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செல்ஃபிஷாவே இருப்பாங்க. இருந்தாலும் அந்த அந்த நம்ம ஆள் மனசுல கொஞ்சோண்டு தோணும், நம்ம போயிட்டு ஹெல்ப் பண்ணலாமா, அந்த ஒரு தோணுதுல உங்களுக்கு, அந்த ஒரு சின்ன விஷயம் தோணுதுல்ல, அந்த விஷயத்த நீங்க தோணும் போதே செஞ்சிருங்க. செஞ்சிட்டீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில வந்து அது ஒரு பெரிய ஒரு புண்ணியத்தை வந்து ஏற்படுத்தி. நீங்களே இதே மாதிரி உங்க வாழ்க்கையில யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இன்னைக்கே பண்ணு. ஏன்னா நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடத்திட்டே போவாங்க. நீ இன்னைக்கு நினைச்ச அப்படின்னா இன்னைக்கே பண்ணு. ஒரு 10 ரூபாயோ, இல்ல ஒரு 5 ரூபாயோ, இல்ல ஒரு 2 ரூபாயோ பிரச்சனை இல்லை. நீ வந்து கொடுக்கறது தான். நீ கொடு, தப்பு இல்லை. நீ எதிர்பார்க்காம நீ ஒரு விஷயம் நீ கொடுத்தீங்கன்னா, நீ எதிர்பாராத நேரத்துல உனக்கு எதனா ஒரு விஷயம் வந்து கடவுள் தருவார். நான் நம்புறேன். ஓகே, பாய்.